முன்பாகவே இன்று காலை முதல் பிரதமர் இந்த விருந்தினர் மாளிகைக்கு வந்து இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே 3 ஹெலிகாப்டர் மூலமாக ஒத்திகை நடைபெற்றிருந்தது. பிரதமருடைய ஹெலிகாப்டர் புறப்பட்டு செல்லும் பொழுது முன்னும் பின்னுமாக மேலும் 2 ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு செல்லும். அதற்கான பாதுகாப்பு ஒத்திகை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். பிரதமருடைய இந்த பயணத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருந்த தியானம் செய்வது, விவேகானந்தர் தியானித்த பாறையிலிருந்து குறிப்பிட்ட அந்த தியான கூடத்தில் இருந்தவாறு வழிபாடு நடத்துவது உள்ளிட்டவற்றை எல்லாம் கிட்டத்தட்ட 45 மணி நேரத்திற்கு மேலாக மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி இரவு நேரத்தில் மட்டுமே உறங்கியிருந்தார் என்று தகவல் செய்திகள் வெளியாகி இருந்தன. இரவு நேரத்தில் உறங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வழக்கமான அந்த அதிகாலை வேளையில் எழுந்துவிட்டு அதிகாலை வேலைக்கான சிறப்பு வழிபாடுகள் பூஜைகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தார். அது குறித்த அந்த புகைப்படங்களும் வெளியாகி இருந்தன. பிரதமர் கிழக்கு திசை நோக்கி சூரியன் உதயத்தின் பொழுது வணங்கக்கூடியது, மேலும் பல்வேறு வகையிலான அந்த தியானத்தை மேற்கொள்ளக்கூடியது, உருத்ராஜ மாலையை கையில் அணிந்திருந்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தது, துளசி மாலை அணிந்தவாறு பிரதமர் அமர்ந்திருந்தது என்று ஆன்மீக பணியாக வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பயண திட்டம் ஏறக்குறைய நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு செல்கின்றார். முழுவதுமாக பாதுகாப்பு காவலர்கள் பிரதமருக்காக டெல்லியில் இருந்து வந்திருந்தார்கள். கடந்த ஒரு வார காலமாகவே அந்த பகுதி முழுவதுமாக இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு படைக்குழுவினரின் கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருந்தது. 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருந்தாலும் 4 அடுக்கு பாதுகாப்பு பிரதமர் தங்கியிருந்த அந்த பகுதியில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பிரதமரை இருக்கக்கூடிய அறையை சுற்றிலும் நிற்கக்கூடிய பாதுகாப்பு காவலர்களாக இருப்பவர்கள் இந்த சிறப்பு பாதுகாப்பு படைக்குழுவினர், எஸ்பிஜி குழுவினர் மட்டும்தான். அவர்கள்தான் கடந்த 3 தினங்களாக அந்த விவேகானந்தர் பாறையில் பிரதமர் இருக்கக்கூடிய அறைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தற்போதும் அவர்கள் பிரதமரை சூழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் அந்த கப்பலில் அமர்ந்தவாறு திருவள்ளுவருடைய சிலையை பார்க்கக்கூடிய அந்த காட்சி, கப்பலில் அமர்ந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்கின்றார். கப்பலில் அமர்ந்தவாறு திருவள்ளுவர் சிலையையும் வணங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் விவேகானந்தர் பாறையை வணங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கப்பலில் தற்போது கரைப்பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திருவனந்தபுரம் சென்றுவிட்டு திருவனந்தபுரத்தில் இருந்து சிறப்பு விமானம் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செல்கின்றார். கிட்டத்தட்ட 76 நாட்கள் பிரதமருடைய பயண திட்டம். ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை பயணிக்கக்கூடிய வகையில் பயண திட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். பல்வேறு மாநிலங்களில், தென் மாநிலங்கள் மட்டுமல்லாமல் கிழக்கு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய வகையில் ஒரு தீவிரமான நெடும் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரைக்காக மேற்கொண்டிருந்தார். இதே கன்னியாகுமரியில், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் எல்லாம் பிரதமர் பங்கேற்றிருந்த பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றிருந்தன. அது மட்டுமல்லாமல் வாகன பேரணி என்று சொல்லப்படக்கூடிய ரோட் ஷோ மூலமாக பல்வேறு மாநிலங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்தார். ஒரே நாளில் 3 நகரங்களில் எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களில் பிரதமர் பங்கேற்றிருந்த அந்த வாகன பேரணி ரோட் ஷோ நடைபெற்றது. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 3 மாதங்களாக தேர்தல் பணிக்காக தன்னுடைய பயணத்தை எல்லாம் வடிவமைத்துக் கொண்டிருந்த நிலையில்தான் அவருக்கு சற்று ஓய்வு தரக்கூடிய வகையிலும் அவர் விரும்பி இருந்த ஒரு இடத்திற்கு வந்து தியானம் செய்ய வேண்டும். 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து கொடுத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு செய்த பிறகு கடந்த முறை எப்படி உத்தரகாண்டுக்கு சென்றாரோ அந்த குகை பகுதியில் உருவாகக்கூடிய பனி லிங்கத்தை தரிசித்து விட்டு அங்கேயே பிரதமர் தியானத்தில் இருந்தாரோ அதே போன்று கன்னியாகுமரி நகரத்திற்கு இந்த முறை வந்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த 3 நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இந்த பகுதி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அலை ஓசையை தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் இந்த பகுதியில் எழவில்லை. முழுவதும் ஒரு அமைதியான சூழ்நிலையில் கன்னியாகுமரி ஒரு சுற்றுலா தலமாக இருப்பதால் எப்பொழுதுமே மக்கள் குரலாக காணப்படும். நள்ளிரவு நேரம் வரை பல்வேறு பொதுமக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 3 நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது முழுவதுமாக ஒரு அமைதியான சூழல், அலை ஓசைகள் மட்டுமே தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருந்தது. அவ்வாறு பல்வேறு வகையிலும் கன்னியாகுமரியில் பாதுகாப்பு காவலர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் தான் பிரதமர் கரைப்பகுதியை வந்தடைந்திருக்கின்றார். அங்கு தயார் நிலையில் பிரதமருக்கான அந்த வழக்கமான பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றி ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள், அந்த முதல் உதவி சிகிச்சைக்கான வாகனங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றி அங்கு நின்று கொண்டிருக்கின்றன. பிரதமர் பயணிப்பதற்கான குறிப்பிட்ட வாகனம், அந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. எஸ்பிஜி பாதுகாப்பு படையினர் பிரதமரோடு வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கிருந்து ஒரு சில நிமிடங்களில், ஓரிரு நிமிடங்களில் பிரதமர் பயணித்து குறிப்பிட்ட இடத்தை அந்த